வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக வட்டுக்கோட்டை தீர்மானம் 50வது ஆண்டுகள் நிறைவையொட்டி தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் இதை மீள் உறுதி செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கியத்துவம், அதன் எதிர்காலம் என்ன மதிப்பீடு இருக்கின்றது என்பது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக அசாட்டிக் அமைப்பினுடைய செயலாளர், ஆய்வாளர், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் ரவி சுந்தரலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம். நான் முதல் தொடக்கத்திலே நான் ரட்னா அந்த கோட்டோ சேனோட வணங்கிக் கொள்றேன். ஓகே, அதாவது ரட்னா என்ன சொன்னான்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸ் என்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் உண்டு, கான்ட்ரிபியூஷன் டு கிரிட்டிக் ஆஃப் ஹேகல்ஸ் பிலோசபி ஆஃப் த ரைட், இன்ட்ரோடக்ஷன் 1943. அதாவது அவர் சொல்றார், a theory becomes a material force as soon as it has gripped its masses. ஒரு பெரிய வசனத்தை எழுதினார். அது விளக்கத்தை தமிழாக நாங்கள் இங்கிலீஷ்ல எழுத வைக்க, if an idea grips the people, it will develop into a force என்று எழுதுறார். ஆனா ரட்னாத மிகவும் பொழிப்பா கருத்த மக்களை பற்றி கொண்டால் அது சக்தியாக உருவெடுக்கும் என்று ஒரு முழுக்கமான ஒரு இதையும் சொல்லியிருந்தார். அது கோஷம், அதை வெறும் விளக்கம் மட்டுமல்ல, அது ஒரு கோஷமா மாறக்கூடியதாக இருக்கு. அது பெரிய விஷயம். இப்ப ரட்னாண்ட அபிலிட்டிகள் ஆக்களை தெரியாது. ரட்னாண்ட அவர் என்ன செய்தார், போனார், கை தோசை தொடங்கினார், அதெல்லாம் கதைக்கிறது வேற. ரட்னா ஒரு டயலெக்டிக்கல் ஆர்கியூமெண்ட் கொண்ட மக்கள் வச்சிருக்கணும்ன்றதை நெடுதலும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதாவது வெறும் பகுத்தறிவாதம் அல்ல, அதாவது எதிர்வாத தர்க்கவாத அந்த முறைப்படி ஹேகல் இதை எடுத்து, ஆனா பிறகு மெட்டீரியலஸாக மார்க்ஸ் மாத்தினது தானே ஏற்றுக்கொண்டார். தர்க்கீகம் என்று பேர் வச்சதும் ரட்னா தான். அந்த பேர் தர்க்கீகம், டயலெக்டிக்ஸுக்கு தர்க்கீகம் என்று கூப்பிட்டது முதல்ல ரட்னா தான், வருவதும் இல்லை. அது இன்றைக்கு பழைய தரம் பாவிக்கிறார். இப்ப அடுத்ததான மார்க்ஸ் இதை சொல்லிக்க, இப்ப நீங்களோட கேள்விக்கு நான் வரைக்க மார்க்ஸ் இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறார். அது பொனபார்ட்டின் டேக் ஓவரை, அதாவது நெப்போலியன் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு டேக் ஓவர்னா பிறகு அந்த மார்க்ஸ் இன்னொன்று சொன்னவர். அவர் சொல்றாருன்னு சொன்னா, இது நான் இப்ப சொல்றேன். அவர் சொல்றார், சரித்திரம் தன்னைத்தானே திருப்பி கொள்வது. முதல் கட்டத்துல அது ட்ரெஜடியா வரும், பேரிடராக. இரண்டாவது வரம் சொல்ல மிகவும் அபத்தமாக நகைச்சுவையா போய்விடும். அது தன்னை திருத்தி கொண்டால் இது அவர் சொல்றார், இது அவர் சொன்னா சொல்றேன். நீங்கள் என்ன ஒரு கட்டத்தை கொண்டு வந்தீங்க, இப்ப என்ன கேள்வின்னு சொன்னாங்க, நீங்கள் வட்டுக்கோட்டை பெரிய கதைக்கு வழி கிடையாது. இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்னத்துக்கு வந்ததும் அது முதல் கட்டம், அதாவது ஒரு ட்ராஜடியில வர்ற விஷயம், கஷ்டமான நிலப்பாடுல இருந்து எழுந்து வர்ற விஷயம். இரண்டாவது கட்டத்துல அதை திருப்பி பிரவேசிக்க அது நகைச்சுவையாக, ஏளனப்படக்கூடியதாக, அபத்தமாக வந்துடுமோ என்றுதான் மார்க்ஸ் சொல்லுகிறார். அப்ப ஹிஸ்டரியை பொறுத்தவரை மார்க்ஸ் 2 கட்டத்தை தான் பாக்குறாரு. முதல் தரம் அது ட்ராஜடியா வருது, ரிப்பீட் பண்ணது என்றால் அந்த ஹிஸ்டரி. அப்ப மார்க்ஸை பொறுத்தவரை ஹிஸ்டரின்றது நேர் ரோட்ல போற சாமா, திரும்பி நீங்க போவீங்கன்னு சொன்னா அது நகைச்சுவையா போய்விடும். சிம்பிளா சொன்னா, நீங்கள் சொன்ன ரட்னா சொன்ன அந்த முதலாவது விஷயம் இருக்குதானே, ஒரு கருத்தியல் மக்களை பற்றி கொண்டால் அது சக்தியாக உருவெடுக்கும் என்றது. நிஜமா அது நடக்கலைன்னு சொல்றீங்களா? கட்டமா பார்க்கணும். முதலாவது நாங்க சில இதுல டிஸ்க்ளைமரை சொல்லிடுவோம். டிஸ்க்ளைமர் என்ன சொன்னா, இப்ப நாங்கள் ஒரு பெரிய பிளவுறோம், இப்ப நீங்களும் சிலவுல செய்யறீங்க உங்களோட டிவிலையும் கூட, நாங்க திரும்பி பார்த்து ஒரு நையாண்டி தன்மையோட மற்றவளை பார்க்க, அதாவது பழசுகள் அப்படி பார்த்தோம்னா ஜீசஸ் நையாண்டித்தனத்துக்கு போயிடுவார். அது செய்யலாம். இப்ப நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்ல வச்சுதான் பலத்தை நாங்கள் மீள்பார்வை செய்ய வேண்டி இருக்குதானே. இல்ல மீள்பார்வை செய்யணும். அந்த கொண்டிஷன்ல வச்சு அன்றைக்கு என்னண்டு அவர் இருந்தார். இப்ப ஜெயபாலன் அண்டைக்கு எப்படி இருந்தாரு கேட்டா, இன்றைக்கு இருக்கிறவரை அண்டைக்கு கொண்டே வச்சு பாக்குற கட்டித்தனம் எங்களுக்கு வேணும். இன்றைக்கு இருக்கிறவர் வச்சு அண்டைக்கு இருக்கிற வச்சு இண்டியான் கருத்தை வச்சு திட்டினால் சரி வராது. அவர் அண்டைக்கு இருந்ததுக்கு காரணம் இருக்கு, அவர் அண்டைக்கு பழகின விதங்களுக்கு காரணம் இருக்கு. அது எல்லாத்தையும் நையாண்டி பண்ணி பார்க்கலன்னா சுத்தாடலும் அதுக்கு காரணம் என்றபடியா. சரியா? அவர் தனக்கான புள்ளையான முடிவு எடுத்து கொண்டாரு, வேற விஷயம். அதை நாங்க திட்டுவோம், அது வேற பிரச்சனை. அவரை நாங்க கண்டம் பண்ணணும்டா. ஆனா பிரியோசனமா அதுல இருந்து எடுக்கணும் என்றால், நீங்க மார்க்ஸ் பார்த்த மாதிரி நீங்க ட்ரெஜடியில இருந்து கொண்டு பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா நகைச்சுவையா பார்க்காமல் நாங்கள் கருத்துக்களை முன்னுக்கு வரலாம். அப்ப வட்டுக்கோட்டைன்றதுக்கு நாங்க போவோம். வட்டுக்கோட்டை என்று பிரகடனம் போனோடனே 2 விஷயம் இருக்கு. அது என்னன்னு அங்க வந்துறாங்கினார்கள். 2வது அதுல எடுத்த முடிவுகள் எங்க போனது, என்ன எடுத்தார்கள், அது என்னன்னு முடிஞ்சது, கருத்து மக்களை பற்றி கொண்டதா. அதான் உங்களோட கேள்வி. நீங்கள் அந்த காலத்துல நாங்கள் அதை புத்தகத்துலதான் படிக்கிறோம், பேப்பர்ல தான் வாசிக்கிறோம். நீங்கள் அன்றைய சூழல்ல அங்க இருந்த நீங்கள் அந்த அடிப்படையில சரி, நாங்கள் இதை ஒத்துக்கொள்றோம். இப்ப ரட்னாண்ட லெவல்ல நாங்கள் இருக்கே இல்ல, நாங்க சின்ன பொடியில நான் உங்களுக்கு திருப்பி சொல்றோம். நான் உங்க ஆண்டிவனோட இன்னொரு ஸ்ரீதரனோட சேர்ந்து நாங்க சின்ன வயதுல 10ஆம் வயதுல இயக்கங்களுக்கு வழி கேட்டா சின்ன பிள்ளைகள், நாங்கள் அவ்வளவு மொக்கர்கள். நீங்கள் காண்டிவன் என்றது வழக்குல 4ஆம் எதிரி.
அப்ப அவர் தான் கொண்டு போனது தெரியும், எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஒண்டா இருக்கிறோம். அப்ப சின்ன பொடியாள், அப்ப இதுகள் விடுவோம், அது பழகாதையாள். இப்ப நாங்கள் அப்படி காலத்துல இருந்தாங்க. அப்ப இது பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நீங்கள் திரும்பி பார்க்க வட்டுக்கோட்டை என்னென்னு வந்துடுறாங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெஜடி எல்லாம் வந்துடுறாங்க. அப்ப நாங்க இப்ப ட்ரெஜடி எடுத்தோம்னு சொன்னால் பின்னோக்கி போவோம். அப்ப என்ன மாதிரி நாங்கள் இப்ப எங்க கேள்வி என்ன, இந்த நேர்கோட்டுல நாங்கள் அமைகிறோமா மார்க் சொல்ற மாதிரி திரும்பி போக நாங்கள் ட்ரெஜடிய நகைச்சுவைய போய் வட்டுக்கோட்டையில திரும்பி மாட்டேன் எனக்கு பயம் தெரியும். அப்ப நாங்கள் நகைச்சுவைன்னு சொல்லிக்க அபத்தமா போயிடும், தேவையில்லா விஷயமா போயிடும், நாங்கள் அதுல இருந்து படிச்சு கொண்டு முன்னுக்கு போகல என்ற கேள்வியை தான் முன்வைக்கிறேன். இதுதான் ரெண்டாம் சொல்லுது, கருத்து மக்களை பற்றி கொண்டால் சக்தியா உருவாக்க மாட்டேன், அந்த கருத்து சரியா இருக்கும். கருத்து அப்ப ரத்னா திருப்பியும் சொல்லுது, அது கிளியரா சொல்லுது, கோரிக்கைக்கும் கோஷங்களுக்கும் கொள்கைகளுக்கும் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அது கருத்தா இருக்க முடியாது, அது மக்களை பத்தா. அப்ப கோரிக்கையும் தேவை, கோஷமும் வேணுமே. அப்ப தமிழம் வரும் கோஷமான்றத ரத்னா அது கோரிக்கையா கோஷமாண்டு. அப்ப உடனே அதுல பதில் சொல்லுது ரத்னா, நீங்கள் கோஷத்தை 30 ஆண்டுகள்ல 3 கோரிக்கை வச்சுட்டீங்க சரியா, 50க்கு 50 சமஷ்டி, பிறகு தமிழ்நாடு தமிழீழம் சரியா தனி நாடு. இந்த 30ல கேட்பீங்க, 30 வருஷத்துல நீங்க கேட்பீங்கண்டா இன்னும் 5 வருஷம் போனா என்ன கேட்பீங்க, 2 கேட்டு போட்டு அடுத்த மூச்சிலே ரத்னா சொல்லுது, நீங்கள் அதை சொல்லி போட்டு கடைசியில நீங்கள் மாநகர சபைக்கு போய் நிக்கிறீங்க, மாவட்ட சபை. அப்ப இதுல இருந்து நீங்கள் முதலாவது நீங்கள் அப்ப இதை பேச்சுவார்த்தைக்கு ஒரு கருவியா பார்க்கிறீங்க ஒழிய உண்மையாக நீங்கள் தமிழ்லாம் கேட்கவில்லை, தனிநாடு கேட்கவில்லை. அது எல்லாரும் ஃபீல் பண்ணது. ஆனபடியத்தான் மாணவர் பேரவை என்றார்கள் பிரிஞ்சுவே அப்படி போச்சினோம். எங்கட ஹிஸ்டரி கொஞ்சம் வித்தியாசமே, நாங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளோடு ஈடுபட்ட ஆட்கள் கூட, இப்ப பாலகுமார் கோஷ்டிகள் அதில் எல்லாம் சைனீஸ் கம்யூனிஸ்டோடு ஈடுபட்ட ஆட்கள், அவைகளுக்கு இதுகளில் கொஞ்சம் அம்மிச்சாங்க. சாதி பிரச்சனைகள், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகள், தரப்படுத்தலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணாங்க, சரியான இதில் பிரச்சனை இருக்கு, அடி வாங்கினாங்க, அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அந்த காலகட்டத்துல தரப்படுத்தலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? நாங்கள் தனிப்பட்ட ரீதியில நாங்கள் உங்களுக்கு கங்காதரன் அடிபாட்டு தான், அதான கங்காதரன் அப்படி ஒரு செக்ஷன் இருந்திருக்கு. வெறுமனே எல்லாம் தமிழரசு கட்சிக்கு பின்னால போக இல்லையா? இல்ல அதுக்கு தரப்படுத்துக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1500 2000 பேர் போகத்தான் அடி வாங்கினது. அதுலதானே கங்காக்கள் எதிர்க்க உளவாளிகள் சொல்லி வெளியில கொடி வந்ததும் கொண்டதும் இந்த கங்கா கோஷ்டி. கங்கா அப்ப கங்கந்துர தொகுதிக்கு இளைஞர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு பொறுப்பா இருந்து. எனக்கு இதுல ஒரு உரண்டா கேட்டு வருகிறாரு, கொஞ்சம் படிச்ச செக்ஷன் தரப்படுத்தல் சரி என்று சொல்லுது, பள்ளிக்கூடம் போகாத செக்ஷன் தரப்படுத்தல் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்று சொல்லுது. இது தரப்படுது. அதான் திரும்பி நாங்க ரட்னாக்கு போக மாட்டோம், நான் ரட்னாக்கு தான் போறேன் இன்றைக்கு. ஏன்னா ரட்னாவை பற்றி கனவை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னா சில விட நானே ரட்னாவை ரன் டவுன் பண்ணிருப்பேன், சில வழியில தெரியாம என்ன அறியாம. இப்ப சரித்திர கடமைகள் இருக்கு. இப்ப ரட்னாவை திரும்பி போய் அந்த சோர்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் விளக்கங்கள் கொஞ்சம் கிளியரா வரும். ரட்னா என்ன சொல்லுவேன்னா, இப்ப முரண்பாடு கதை கேட்க முதலாவது முரண்பாடு வைக்கிறது என்னன்னா, நீங்க சொல்லி ஒன்றை சொல்லி போடு, அடுத்த கட்டத்திலேயே மாநகர சபையோ மாநில சபைக்கு போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுல உண்மையான நம்பிக்கை இல்லை. ஏன் உங்களுக்கு அது தெரியுது, மக்கள் அதுக்காக ரெடி இல்லை, தயார்படுத்தவில்லை, நீங்கள் தயார்படுத்தவில்லை, அந்த கோஷங்கள்ல கோரிக்கைகள்ல தயார்படுத்த இல்லை. மக்கள் மத்தியில இவ்வளவு காலம் இருக்கிறது இனம் பற்றியும் மொழி பற்றியும் இருக்கிற ஒரே ஒரு பற்றுகள் தான், அது 2 பற்று தான் இருக்கு. அது கொஞ்சம் நாங்கள் தமிழ்நாட்டில இருந்து கடன் வாங்குறோம், திராவிட கழகங்கள்ல இருந்து. 2வது அடிப்படை மக்களோட வேலை செய்யற இப்படியான கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள இயக்கங்கள், அதாவது சாதி எதிர்ப்பு போராட்டம், சமய எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டம் அதுகள்ல தனிப்பட்ட போராட்டம் நடத்துறாக்கள் தான் தெம்பு வருது. மற்றாக்கள் என்னென்று வரியினம் என்று சொன்னால் பார்ட்டிகள கை பிரதிகளா இருந்தாக்கெல்லாம் வரையும். பொதுவாக தமிழரசு கட்சியின் அப்ப தமிழரசு கட்சி பெரிய முக்கியமான விஷயம், அதை பற்றி கதைக்கும். அப்ப நாங்கள் அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்ப நாங்கள் திருப்பி வருவோம். 30 ஆண்டுகள்ல 3 கோரிக்கை. எங்க போறீங்கன்னா, முதலாவது கான்ட்ரிபியூஷன் ரட்னா ஆட்டுது, நீங்கள் அதுக்கு உண்மையான கமிட்மெண்ட் இல்லை. 2வது ரட்னா இருக்குது, நாங்கள் பொத்துவில்லையும் மற்றது அம்பாறையிலையும் முஸ்லிமாக்களை போட்டு தமிழரசு கட்சி பிரிஞ்சு 49ல பிரிஞ்சு சமஷ்டி வைக்க முடியும் என்று சொன்னால் ஏன் அவர் இன்றைக்கு தமிழர் இல்லாம போனவே? அவர் நீங்க சொல்ற விஷயம் 75 தான் அவர் சொல்லி இருக்கிறாரு நினைக்கிறேன். இல்ல ரட்னா ஆனா அந்த டைம்ல முஸ்லிம் மக்கள் தமிழர்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டோமா இல்லையோ? இல்ல முஸ்லிம் மக்கள் எம்பி மேர் தமிழக கட்சியில அவைகள் பங்கால போத்துணைக்கு இல்லை. இப்ப பிரச்சனை சொன்னால் தமிழக கட்சியில இருந்து விலகி அவள் இஸ்லாமிக் பார்ட்டியை போம் பண்றதுக்கான நடக்குது, பதிவு தலைமையால அது நடக்குது. ரட்னா என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நீங்க தேசிய கட்சிகளோட போய் தமிழர்கள் இப்ப இது பிரச்சனை சொன்னா நீங்க வட்டுக்கோட்டை, அதாவது பண்ணாதுல நீங்க சந்திச்சு வட்டுக்கோட்டை பெருடான் செய்ய நீங்கள் முஸ்லிம் பார்ட்டிகள் அதுல இல்லை, முஸ்லிம் நபர்கள் இல்ல. அப்ப ரட்னாவுக்கு சொன்னா ஒரு முக்கியமான புள்ளி, அதை ஒரு தரம் பேச இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களாம்
என்ன ஏன் அது ரத்னா எழுதிக்கு நீங்கள் வாசிக்கலாம், அப்படிதான் ரத்னா கொண்டாரு. நான் சொல்லிடுறேன், இது ரத்னா சொல்லுது, நான் சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இருபதுக்காரர் எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயம் இது. இதுதான் முக்கியமான வட்டுக்கோட்டை தீர்மானத்துல முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டார்கள். அதுலயே அதான முதலாவது பிரச்சனை. அது ரத்னா இருக்குதுன்னு சொன்னா, சமஷ்டி கோரிக்கை நீங்க வைக்க மௌலானாவையும் பதுவையும் கொண்டு முடியும்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஏன் முஸ்லீம் இல்லாம வட்டுக்கோட்டை பிரகடனம் செய்தீர்கள்? அது முதலாவது முரண்பாடுன்னு சொல்லி. நடைமுறை முரண்பாடு உண்டு, இது பிரின்சிபிள் பிரச்சனை. பிரின்சிபிள் பிரச்சனையை போயிருக்க. ரெண்டாவது கேள்வி இதுக்குண்டா, இலங்கை தமிழ் மக்கள் என்று சொல்லி நீங்கள் ஒன்றா தொடக்கத்துல 1919 முதலாவது கோரிக்கை நாங்கள் கோரிக்கை வைக்க, நீங்கள் ஒன்றாயிருந்த தமிழ் மக்கள் ரெண்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றா காய்ச்சோம், அருணாச்சலம் தொடக்கம். இன்றைக்கு மலைய தமிழை எங்க விட்டீர்கள்? அப்ப வட்டுக்கோட்டை பிரகடனத்துல CWC வந்தாலும் அவள் 3ஆம் நாள் வெளிக்கிட்டோம். 3ஆம் நாள் இல்ல, சைன் பண்றதுக்கு முதலே வெளிக்கிட்டோம். நான் பாடியா சொல்றேன். அப்ப பிரச்சனைன்னு சொன்னால், அப்ப அவளுக்கு நீங்கள் அதுல கமிட்மெண்ட் ஆக ஒன்றும் இல்லை. தமிழகத்திலே அவள் கமிட் பண்ண வேண்டிய தேவை அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? அப்ப என்ன ரத்னா சொல்லுதுன்னு சொன்னா, இது ரெண்டாம் பிரின்சிபல் ப்ராப்ளம். அதுக்கு காரணம் ரத்னா என்ன சொல்லுவாங்க, அப்புறம் பொலிமிக்ஸா சொல்லி கொண்டு போகும் ரத்னா. தொழிலாளர் சார்பில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த மேல்மட்டவாதிகள் ஒரு போராட்டம் நடத்தவில்லை. சிறிய எதிர்ப்பு போராட்டம் நடத்துற தருவாயில புயலை பிரச்சனை வரைக்க 50களில் புயலை ஏற்றுமதியை தடுத்து அதனால வந்த நட்டங்களுக்கு எதிராக நாங்கள் போராட இல்லை. இல்ல, அது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறார். ஏனென்றா அந்த நேரம் இப்பவே அங்க பெரிதா ஒரு தரம் கார் வச்சிருக்கேன். அந்த நேரம் எத்தனை பேர் கார் வச்சிருந்த சிறிய எதிர்ப்பு போராட்டம் செய்யறதுக்கு? இல்ல, சிறிய எதிர்ப்பு பிறகுதான் வந்தது. நான் சொல்றேன் 50களில் புயலை ஏற்பது எங்கட பெரிய விஷயம். இல்ல, அது சரி. ஆனா சிறிய எதிர்ப்பு வரைக்குள்ள கூட அங்க எத்தனை பேர் கார் வச்சிருந்து இதைத்தான் சுட்டிக்காடு. தொடர்ந்து நீங்க நடத்துற போராட்டம் எல்லாம் தனிப்பட்ட ஒரு சில குறு நலங்கள் கொண்ட குழுக்கள் பிரச்சனைகளை தான் நீங்க பாக்குறீங்க. சமூக தட்டுகள்ல எல்லாரும் இல்ல, ஈவன் தரப்படுத்தல் கூட எல்லாருக்கும் பொதுப்பட்ட விஷயம் இல்லையா? அது இல்ல, அது யாழ்ப்பாணத்தாருக்கான பிரச்சனை. யாழ்ப்பாணத்துல ஒரு குறிப்பிட்ட ஆகலுதான் யூனியன் காலேஜுக்கு போறாக்கள் எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போறோம்னு வலிக்கிட்டாங்க இல்லையே. இல்லையா? நீங்க ஹிந்து காலேஜுக்கு போயதான் வலிக்கிடுவீங்க. பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு கழகங்கள் இருக்காங்க, டியூஷன் சென்டர் மாதிரி. ஹிந்து காலேஜ் டியூஷன் சென்டர், அது மாதிரி கொக்குவில் சென்டரும் வந்தது பிறகு அல்லது ஏதாவது வேறு அந்த சென்டர்ல நீங்க படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போவீங்க. அங்க 150 108 பேர்ல மெடிசின்ல 98 பேர் தமிழர்ண்டா சிங்களம் அங்க டாக்டருக்கு போறன்ற கேள்வியை நீங்கள் கேட்கற இல்ல. ரைட். ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னா, நாங்கள் எல்லாரும் படிச்சு கொண்டிருந்தா மயன் மல்நாட்டான் படிக்கப்படாது, வன்னியன் படிக்கப்படாது, மட்டக்களப்பானேன் படிக்கப்படாதுன்னு கேட்கற இல்ல. உங்களோட ஊர்ல இருக்க மூளாயில இருக்கவன் வட்டுக்கோடையில இருக்கவன் படிக்கிறத பத்தியா நீங்க கேட்க? வட்டுக்கோடையில ஒரு தரம் போறேன், எல்லாரும் வயல் செய்ய, மீன்பிடியும் வயல் செய்ய. இப்ப உங்களுக்கு அப்ப கூட கோரிக்கை வைக்க நீங்க பக்கத்துல இருக்கிற கூட உங்களுக்கு கவலை இல்லையேன்றதான் ரெண்டான முதலாவது. அப்ப இது எதிர்ச்சிகரமான ஒரு போக்கில் நடந்த வேலை என்றால் முதலாவது. அப்ப நாங்கள் திருப்பி ஹிஸ்டரி போவோம். 1919 நாங்கள் தமிழ் யுத் காங்கிரஸ் எல்லாம் கனவேறு இப்ப கதைக்கினம் போயினம் வரையினம். அந்த காலத்துல தமிழருக்கு இலங்கை இந்திய தேசியவாத போராட்டம் நடக்குது. அதன் தொடர்பாக அந்த இந்திய காங்கிரஸ் கட்சி என்றதுலதான் நாங்களும் அங்கமா இருக்கிறோம். அதுல இருந்து பிரிஞ்சு சிங்களவர் தமிழர்கள் சேர்ந்து ஒரு இலங்கை தேசிய காங்கிரஸை உருவாக்கினார். அருணாச்சலம் முக்கியமான அது நடந்த போது அப்ப அவையல் என்ன செய்யணும்? அவையல் இப்ப நினைக்கணும்னா தமிழர் சிங்களர் தாங்க கொஞ்சம் பேர் ராஜா சரி. அப்ப அவையல் தங்கட வாழ்ல காய்ச்சி முதலாவது பிரகடனம் ஒண்ணு போடினம். என்ன பிரகடனம் போடினம்? தங்களுக்குள்ள அந்த இணைப்பு தமிழருக்கு கொழும்புல ஒரு தொகுதியா கொடுத்துடுறாங்க. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல, அதாவது கொழும்பு டவுன் தமிழருக்கு கொடுக்குறேன். அப்ப நாங்கள் இப்ப தொகுதியில இப்ப ஏற்கனவே பிரிக்கணும். இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் நடக்க போகுதுன்ற ஒரு ஐடியா வந்தோன்றது கவர்மெண்ட் கொடுக்க போகுது என்ன தெரியுது. வேர்ல்டு சேஞ்ச் பண்ணுதுண்டு. இப்ப நாங்கள் கதைக்கிறது உடனே பார்த்துட்டு சொல்றேன், அந்த இதை எழுதி வச்சுக்கிறேன். அந்த அவர் வந்தேன்னு சொன்னா அந்த நேரத்துல முன்னுக்கு வெளிக்கிட்டார் சிலோன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் JM பீரிஸும் சமர விக்ரமும் தான் அந்த காலத்துல பெரியாக்கள். அவையில் தொடங்கி தங்களுக்குள்ள ஒரு தீவில் எடுக்கணும். எத்தான் அவைய முதலாவது திட்டம் என்று சொல்றது. அந்த திட்டத்தின் முதலாவது உடன்பாடு ஒரு தங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளினம் மேனிங் சட்டத்தை திருத்துறது. அப்ப மேனிங் சட்டம் தான் அந்த இருக்குது. மேனிங் சட்டத்தை திருத்துறது. அதுக்கு பிறகு சந்திச்சு திருப்பி ஒரு தீர்மானத்தை வரினம் 22 அங்க யாழ்ப்பாணத்துல ஒரு வீட்டுல வன்னிய சிங்கம் 2 வீட்டுல சந்திச்சு தமிழரும் சிங்களரும் தான். முதலாவது என்ன நடந்ததுன்னா, அந்த ஒப்பந்தம் பிளஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுல இருந்தவர் பெரியராண்டவர் நினைக்கிறேன், அவர் அதை ஏற்றுக்கொள்ளையில இது தனிமர்களோட அந்த உடன்பாடு கமிட்டி மீட்டிங்ல அதை எடுக்க முடியாது என்று சொல்லி அவர் கலைச்சு விட்டார். அது என்ன நடைமுறை திட்டத்தை கொண்டு நடைமுறை இதுல எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த ஒப்பந்தத்தை கழிச்சாச்சு. திரும்பி சந்திச்சு மகேந்திரா திட்டம் ஒன்று வந்தது 2022. அது
தமிழருக்கு ஒரு சீட்டுண்டா சிங்களருக்கு 2 சீட் 2 கொண்டு விதாசிரி அதுவும் இதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேதியில கமிட்டி கூடினதுல எல்லாரும் ஒத்துக்கொண்டாலும் கலைச்சாங்க. இதுக்கு பிறகு 40s வந்துடுது. இப்ப 40s வர தொடங்க. இப்ப நாங்கள் இடக்காலத்து வந்துட்டோம். இப்ப சண்டை இங்க யூரோப்பில சண்டை உடங்குது. கொலோனித்து காலனித்துவம் உடையிற காலம் கண்டுக்கு முன்னால தெரியுது. இந்தியாவில வேகம் கூடுது. காந்தி திரும்பி வந்துட்டார். இப்ப எல்லாம் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. அப்ப நாங்கள் சொன்ன மாதிரி அந்த 30s தான் அந்த டொனமூர் திருத்தம் வருது. அதுல 4 வீதமான மக்களுக்கு தான் வாக்குரிமை முதல் இருந்தா, அப்புறம் எல்லாருக்கும் வாக்குரிமை எல்லாருக்கும் வாக்குரிமை பற்றி தான் நான் இப்ப கதைக்கிறேன். இது பின்னால திட்டங்களை பற்றி ஆக்கள் திட்டம் தீட்டினோம். என்ற பாயிண்ட் என்னன்னு சொன்னா, கதைக்கிற ஆக்கள் வந்து மக்களோட கதைக்கிறேன். இதுதான் அந்த பிரச்சனை. எல்லாரும் தங்களுக்குள்ள மேலெழுந்த மட்டத்துல இங்கிலீஷ் படிச்சாங்க. கொழும்பில தங்களுக்கு ஒரு சீட் வேணும்னு கேட்கிறதும், அல்லது பிறகு அதுல இருந்து திருத்தி வந்து பிறகு 2 கொண்டு கேட்கிறதும், யாரை பற்றி கேட்கணும், தங்களோட சீட்டுல அதில் போய் கதைக்கணும். தமிழாக்கள் வேலையில பற்றி கதைக்கிறது போடுறது அது எல்லாமே இல்லை. மன்னிக்கணும் கொடுக்கிறது. அந்த 4 வீதமா மற்ற இடங்கள்ல எல்லாம் பெண்களுக்கான அந்த வாக்குரிமை என்றது வந்து மிகுந்த போராட்டத்தின் மத்தியில தான் எடுக்கப்பட்டது. ஆனா இலங்கையில வந்து பெண்களுக்கான அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமை போராட்டமே இல்லாம கிடைச்சிட்டு தானே. அதை கூட இந்த தலைவர்கள் எதிர்த்திருக்கணும் தானே, இவங்க கொடுக்க கூடாது. இந்த பெல்விசாயத்தை பற்றி அவள் என்ன கதைக்கிறோம்னு சொன்னா, வேணுமென்று எதிர்த்து இல்ல. அவளுடைய அறிவு வந்து அந்த நேரம் படிச்சாக்களுக்கு ஓட் பண்ண தெரியுமென்றா அவன் அறிவு. படிப்பில்லாதவர்களுக்கு ஓட் பண்ண தெரியுமான்ற ஒரு கேள்வி அவளுக்கு இருக்கு. அப்ப அதுல இருந்தே தெரியுது அவளுக்கு நலன்ன்றதுக்கும் மக்களுடைய அறிவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு வைக்கணும். அதாவது மனுஷன் வந்து ஆடு மாடா தான் ஜீவிக்கிறான், சாப்பிடறதுக்கு போய் சாப்பிடுறான். அதே போல அவன் சாப்பிட சொன்னா தான் சாப்பிடுவான்ன்ற நம்பிக்கையுமே அவளுக்கு இருக்கு. இதான் அவன் பிரச்சனை. அப்ப அவள் லக்கினம் எல்லா விதத்திலையும் தங்களோட மக்களை பற்றி தங்களுக்கு பூரண அறிவு இருக்கு. நாங்கள் 2-3 பேரும் காய்ச்சா காணும் முடிவெடுக்கலாம். இந்த இப்படியான போவல் வரையக்க இப்ப இஸ்லாமுகள் எல்லாம் இதெல்லாம் நாங்க பிரச்சனை உடங்க ஆக்கள் இதெல்லாம் பற்றி வரவே ஆறாயிரம் இல்ல. இஸ்லாம் இப்ப மொஸ்க் பேஸா வந்துட்டுது. இப்ப அங்க வந்து சமூக தலைவர்கள் மொஸ்க் பேக்கா உருவாக்குறார்கள். அது எங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதெல்லாம் தேவையில்லாத உருவாக்குறார்கள். அந்த மொஸ்க் பேக்ஸ் பேஸ்ல இருந்து தலைவர்கள் வரையக்க அவைகள் தங்களோட ஐடென்டிட்டியா கிரியேட் பண்ண வலிக்கிறாரு. அப்ப அவைகள் வலிக்கிடைக்க ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் அவைகளுக்கு ஒரு கதை கேள்வி நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவையோட பிரச்சனையை அப்புறப்படுச்சு. இப்ப முதலாதாரம் 2016 அவங்களுக்கு அடி கேட்கறதும் கேட்க இல்ல, ஒரு 23 அடி கேட்கறதும் கேட்க இல்ல, 23 அந்த நம்பர்ல நாங்க கவனிக்கணும் ஒரு கேட்க இல்ல. அப்ப அவைகள் வந்து கடைகள் எரிச்சு பெரிய பிரச்சனை நடக்க மூலையில இருந்தாங்க கலைச்சு திருப்பி என்ன நாங்கள் இப்ப லங்காராணியில இலங்கைக்கு வந்த தமிழத்துக்கு வந்த மாதிரி அவைகளும் கிழக்கும் வடக்கும் வரைக்கும் நாங்கள் ஒண்ணும் கேட்க இல்ல. சரி, அப்ப இல்லைன்னு யோசிச்சுட்டோம். எங்கடையாக்கள் அப்படி படிப்பிக்கல. இப்ப எங்கடையாக்கள் வந்து இல்ல எங்கடையாக்கள் அப்படி யோசிக்கல. இப்ப கிழக்கு மாகாணத்தை பற்றி கணக்க புத்தகங்கள் வந்திருக்கு, நீங்கள் பாத்திருப்பீங்க. அவை ஒரு ஆக்கள் மதம் மாறினாக்கள் தானே. என்னென்று மதம் மாறினாக்கள் தமிழர் இல்லாம போவிடும் அல்ல தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழர் இல்லாம போவிடும். இந்த கேள்விகள் வந்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியில நாங்கள் கேட்கிறோம் இல்ல. நாங்கள் அப்ப 6வது ஒரு உணர்ச்சி புறச்சான பிரச்சனை, அந்த ஊர் செல்ல இருக்கிற சாணி பிரச்சனைகள், வங்கு பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனைல வந்தோம்னா நாங்கள் எங்கேயோ தாண்டுவோம். காலகட்டத்துல வந்தது. தொடக்காலத்துல அப்படி இல்லை. அன்னைக்கு கூட அன்னைக்கு ஒரு புத்தகமாரோடு இருந்தாங்க 3 வருஷத்துக்கு முதல். ஒரு குடும்பத்தில இருந்து என்ன மாதிரி முஸ்லிமாக்கள் உருவான வேண்டும். தமிழ் ஒரு பக்கம் தமிழரும் மற்ற பக்கம் ஹிந்துஸும் மற்ற பக்கம் முஸ்லீம் மனத்தனமான கதை. அவ புரோட்டஸ்டன்ஸ் தான். என்னுடைய பாட்டனார் வந்து சொய்சா, அவர் ஒரு கிறிஸ்டியன். அப்ப இதுகள் வந்து மனுஷன் வந்து சும்மா நாங்கள் ஆக்களை ஒர்க்கணும்ன்றதுக்காக ஒர்க்க சொல்லி யாரும் சொன்னதுக்காக நாங்கள் ஒர்க்கணும் அப்படின்தான் என்னால இயலாது. கேள்விகளை ரட்னா கேட்குது. ரட்னா தமிழரசு கட்சியில தான் வந்தது. ஆனால் யோசிக்க தெரிஞ்ச தமிழரசு கட்சி இல்ல மல்நாட்டுல ஓடி தாங்கிட்டார். அப்ப சின்னல அங்க ஓடிட்டார், அங்க போயிட்டார். ஏன்னா இஞ்சி A level எடுத்து பாஸ் பண்ண முடியாது. அவர் அங்க போய் எடுத்தா இந்த மாதிரி இருந்து படிச்சு பாஸ் பண்ணலாம் ஒரு நம்பிக்கை வீட்டுக்காரன் அனுப்பினா அங்க போயிட்டு இவர் அரசியல் ஈடுபாடு கூட தொடங்கிட்டு வீட்டுக்காரன் சொல்றான் அங்க போய் படிடா, இங்க போய் படிடா, லண்டனுக்கு போடான்னு சொல்றான். அங்கே அந்த ஆள் போன அங்க இருந்து திருப்பி மலையாளத்தையும் சேர்த்து கொண்டு விட்டவன். இப்ப இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஐடியாளர்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஈடுபாடு இருந்தாலும் எல்லா மட்டத்துல தமிழரசு கட்சியோட அவருக்கு உண்மையான ஈடுபாடு எம்பியா வரலாம் என்ற நோக்கம் இருந்தது. இதழ் பிரச்சனை. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கனவிற்கு ரட்னா என்ன கேள்வி என்று சொன்னா நாங்கள் ரட்னா பெரிய கலைக்காமல் அதை விட்டுருவோம். அதாவது நீங்கள் திருப்பி ரீவிசிட் பண்றீங்களா ஒரு பிரச்சனைய? அந்த ரீவிசிட் பண்ணிக்க பழசுகளை வச்சு ஏதாவது படிக்கிறீங்களா, புதுசுகளை கணிக்கிறீங்களா? இன்றைக்கு சுவாத்தியதா அப்ப நாங்கள் அதுக்கு பிறகு எத்தனை இப்ப நாங்கள் இனி அக்ரிமெண்ட்கள் என்ன கடைசியில் நடந்ததுகள் என்னன்னு தானே பார்க்கணும். அப்ப நீங்க வட்டு கூட தீர்மானம் செய்தீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது பூரணமா விட்டுதான். அது அவேண்ட பொறுப்பு இல்லை. நாங்கள் அதுக்கு முரண்பாடு. ஈரோசாக்கள் முரண்பாடு. அதுக்கு நான் வடிவா திட்டவட்டமா சொல்றேன், வலி சுருக்கமா. ஈரோசாக்கள் நாங்கள் வழி என்று போட்டு நாங்கள் தமிழர் இல்லையோ அதுக்குள்ளான இருக்கிறோம். அப்ப நாங்கள் சொல்லி அது வாட்டுக்கூட தீர்மானம் எங்களுக்கு இல்ல, நாங்கள் எல்லாம் வித்தியாசம், நாங்கள் தொடர்பில்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாம் அந்த தாக்கத்துல தான் வாரம். ஆனா மண்டையில வித்தியாசமா அதை பதிச்சு வச்சுக்கிறோம். அவ்வளவு வித்தியாசம்.
அனவடியா வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஈரோஸ்காரர் நிராகரிக்கணும்னு சொல்றது மடத்தன். வட்டுக்கோட்டை தீர்மானத்துல முரண்பாடுகள் இருக்கு, அது பத்தாது, அது பிழையான வழி கொண்டு போகணும்னு சொல்ற தன்மை எங்களுக்கு வரும். அதைத்தான் ரட்னா சொல்லு. நாங்கள் இந்த முரண்பாடுகள் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். அவற்ற ப்ரூஃப் எங்களுக்கு தேசம் ஒன்னொன்று இல்லை, தேசிய இனத்துக்கான பூரணத்துவமான சிந்தனை இன்னும் வளரவில்லை. திட்டவட்டமா சொல்லுது. ஆனபடியால் அது வளரும் மட்டும் நாங்கள் தேசம் பற்றி கதைக்க முடியாது. அதுக்கான அவர் காரணம் என்ன வைக்கிறாருன்னா, நாங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டோம், ஏனைய மாவட்ட தமிழர்களை உள்வாங்கல அல்லது முஸ்லிம்களை உள்வாங்கல, மலைய தமிழர்களை உள்வாங்கல, இந்த அடிப்படையில நாங்கள் தேசம் இல்லைன்னு சொல்றோம். அதாவது நாங்கள் மக்களின் அடிப்படையில பிரச்சனையை பார்க்கல, மக்களின் அடிப்படை மக்களின் பிரச்சனையில இருந்து நீங்கள் மக்களை பார்க்கல, நீங்கள் மேல்மட்டத்தில இருந்து பிரச்சனைகளை பாக்குறீங்க. முதலாவது கேள்விக்கே வந்தா, நீங்க முதலாவது சொன்னீங்க ட்ரெஜடியில இருந்துதான் அது உருவாகுது. இந்த தமிழீழ கோரிக்கை உருவானது மக்களுக்கு ஏற்பட்ட ட்ரெஜடியா அல்லது 1978ஆம் ஆண்டு தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்ட ட்ரெஜடியா? இது நல்ல இது முக்கியமா நாங்கள் சந்திக்கணும். 56ல உண்மையா நடந்த கலவரம் எங்க தொடங்கினது? கிழக்கு மாநிலத்துல. நீங்கள் இந்த தண்ணி திட்டத்தால என்ன உடனே பேர் வருது இல்ல, அப்ப அந்த இதுல சிங்கள கல்லோயா திட்டத்துல முதலாவது மெசக்கர் தமிழாக்களை சிங்களாக்கள் பட்டினார். அதான் உண்மையா நடந்தது. அதுக்கு முதல் நடந்த எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் மலைய மக்களுக்கு எதிராக தான் சரியோ நடந்த விஷயம் எல்லாம். அப்ப எங்களுக்கு முதல் தரம் நாங்கள் சந்திச்ச பெரும் நடவடிக்கை அதான் ஆர்கனைஸ்ட் ஆக எங்களுக்கு நடந்த விஷயம். அப்ப சேருவலாவை கிரியேட் பண்ண போயிடும். போர்ட் சிட்டியை திங்கோமலையை டேக் ஓவர் பண்ணி அதை போர்ட் சிட்டியை இப்ப நேஷனலைஸ் பண்ணியாச்சு. அதை வச்சுக்கொண்டு சேருவலா கிரியேட் பண்ணினோம். அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் ஒருவரும் கேட்பார் இல்ல, எங்களோட லேண்டுகள் போகுது, அங்க இருந்த முல்லைத்தீவு அந்த பக்கம் இருந்த சனமெல்லாம் குடிய குழம்பி போயிருக்கு. தண்டவாடுல இப்ப வேறு நிலத்துல சீக்க தொடங்குதுகள். இதுக்குள்ள ஒரு தரம் போராட்டம் நடத்த இல்லை. நாங்கள் உடனடியா அந்த ட்ரெஜடியை தான் பார்த்தோம். என்ன ட்ரெஜடி? கொலை நடந்தது, தமிழர்களுக்கு கொழும்புல மாடி விழுந்தது, அங்கே விஜயம் மாடி விழுந்தது. நானும் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், எங்க அப்பா மேலும். அப்ப அந்த விதத்துல அது அடுத்து அப்பா தொடர்ந்து வந்த ப்ரோக்ராம் எல்லாம் ட்ரெஜடியல். இதே பார்வையில ட்ரெஜடியல் யாருக்கு? நிலத்துல வந்த ட்ரெஜடியை பார்க்க இல்லை. அதாவது நிலங்கள் போனது கொண்டது அதை சொல்லுவார்கள், குடியேற்ற திட்டம் அது நிலம் கலங்க சொல்லுவார்கள். ஆனா உண்மையானதுன்னா கொழும்புல இருக்க இயலாது, வியாபாரங்கள் மூல வழியை செய்ய இயலாது. இதுதான் எங்களுக்கு வருமானம் என்ற பிரச்சனை மட்டும்தான் அவர் கதைக்கிறார். ட்ரெஜடிகளை வச்சு கொண்டுதான் 83 கலவரம் ஒரு ட்ரெஜடி தான் பிரச்சனை தொடங்கும். இப்ப ட்ரெஜடி என்று பாத்தீங்கன்னு சொன்னா தரப்படுத்தல் இவர்கள் யாழ்ப்பாண மக்கள் படிக்கிற துறையில இருக்கிறாங்க. ட்ரெஜடி வடக்கு கிழக்குல மற்ற பக்கங்கள் இருக்கிற மற்ற தமிழர்கள் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு போகுதல் திருப்பி அந்த 56 ட்ரெஜடி, அந்த 56 கலவரத்தை எடுத்தா அது இவர்கள் தனிச்சிங்கள சட்டம் சொல்லியிருந்தாங்க. அதை ஒட்டித்தான் அது வந்தது. அப்படியா உண்மையில கல்வியா திட்டங்கள்லாம் தொடங்குது. அங்கதான் உண்மையா வெட்டுகள் நடந்தது. தமிழாக்கள் சேர்த்தது அங்கதான். ஆனா பிறகு அந்த தமிழ் சட்டத்துக்கு எதாவது நீங்கள் அது பிறகு இல்லோ, அதுக்கு பிறகு கொண்டு பப்ளிக்கா எல்லாம் ஜனம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுடைய சத்தியாகிரகம். அப்ப இந்த அது கண்டினியூஸ். அது என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இப்ப இலங்கை ஒரு 70% சிங்கள மக்கள் இருக்கிற நாட்டுல ஆங்கிலம் ஒரு உத்தியோக மொழியா இருக்கேக்குள்ள அவர்கள் சிங்களத்தை தங்களோட மொழியா கேட்கணும், கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும். அப்ப தமிழாக்களுடைய கோரிக்கை தமிழையும் உத்தியோக மொழியா ஆக்கணும்ன்றதா இருக்கணுமே ஒழிய சிங்களத்தை கொண்டு வராதுன்னு சொல்லலாதானே? அப்படி சொல்லலையே. அவர் சொல்ல தமிழையும் சேரும் தான் சொல்லல. தனிச்சிங்கள சட்டம் என்றபடியான தனிச்சிங்களம் செய்து சொல்லி போட்டு உடனடியாக வேலை நீக்கம் செய்தார்கள். அவங்க ஹை ஆபீசர்ஸ் எல்லாரும் வேலை நீக்கம் செய்தார்கள். அதாவது சிங்கள பகுதிகளில் இருந்த இல்ல கொழும்புல மினிஸ்டர்ல வேலை செய்த ஆக்கள் எல்லாரும் நிப்பாங்க. சிங்களம் தெரியாண்டதால சிங்களம் தெரிய பாஸ் பண்ண இல்லைன்னு. அப்ப அதுக்கு கூட இவ ப்ரொடெஸ்ட் பண்ண இல்லைன்றதான் ரட்னா இதுல குறிக்குது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 70% மக்கள் சிங்கள மக்களா இருக்கேங்க. சிங்கள மக்கள் மத்தியில வேலை செய்யற உங்களுக்கு சிங்களம் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். இது நல்ல கேள்வி. ஆனா பிரச்சனை சொன்னா இப்ப நாங்கள் இன்ஹெரிட் பண்ணது என்னன்னு கேட்டோம் என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். இப்ப இன்றைக்கு நீங்கள் என்பிபி வந்த பிறகு திருப்பி பள்ளிக்கூடத்திலேயே எல்லாம் இங்கிலீஷ்ல படிப்பிக்க தொடங்கின பிறகு இங்கிலீஷே தேவையில்லை, இங்கிலீஷ் சிங்களமும் தேவையில்லைன்னு சொல்ற நிலைமைக்கு வந்த பிறகு நீங்க சொல்ற புது இப்ப திருப்பி பின்னோக்கி பார்த்து கதை கேட்க அன்றைக்கு இருந்த கேள்வியும் இன்றைக்கு இருக்கிற உடத்துல சந்திக்குது. கஜடியும் பாஸ். இப்ப பிரச்சனை சொன்னால் அந்த நேரம் இங்கிலீஷ் தான், இந்த நேரம் இங்கிலீஷ் தான். இதுதான் அந்த பிரச்சனை. எங்கட மக்கள் மத்தியில இருந்த பிரச்சனை என்றால் நாங்கள் சிங்களத்தையும் உண்மையா மதிக்க இல்ல, தமிழையும் உண்மையா மதிக்க இல்ல, உண்மையா தான் மதிக்கிறது இங்கிலீஷை தான். ஆனால் நாங்கள் அரசியலுக்கு இது ரெண்டையும் பாய்ச்சி கொண்டோம். ஏனென்றால் பாமர மக்களோட லாங்குவேஜ் சிங்களமாக, பாமர மக்களோட லாங்குவேஜ் தமிழாக இருப்பதால மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள் இங்கிலீஷ்ல ஆச்சு, தமிழ் தேசியம் இங்கிலீஷ்ல ஆச்சு, சிங்கள தேசியம் இங்கிலீஷ்ல ஆச்சு, சிங்கள மக்களுக்கு மட்டும் வேற விதத்துல ஆச்சு போட்டு வந்துருவார். என்ன செல்வநாயகத்துக்கு தமிழ் தெரியாது கேள்விப்பட்டேன். அவர் மலேசியால பிறந்தாள் தானே. தமிழ் பேசுவார். அவர் படிச்சது யூனியன் காலேஜும் எழுத எல்லாமே பெருசா எழுதப்பா இங்கிலீஷ் மேன்.
சோ ஆனால் தமிழ் பற்றி இல்லைன்னு சும்மா சொல்லப்படாது. செல்வன பொன்னம்பலம் வெளியால் தான். இவியல் அந்த நேரம் எங்களுக்கு மலேசியாவுக்கு இருந்த உறவு ஆல்மோஸ்ட் லைக் நீங்க யாழ்ப்பாணத்துல கொழும்புல இருக்க மேரிஸோ அது பெரிய வித்தியாசம் இல்ல. அதுகளை பற்றி கணக்கா யோசிக்கப்படாது. நான் சொல்றேன்னா இங்கிலீஷ்ன்றது கொமன் மொழியா இருந்தது. அப்ப உண்மையா இங்கிலீஷ் எடுக்க நீங்க 2 பேர்ட்ட மக்களுக்கு இருக்கிற உறவை உடைக்கிறீங்க. அதான் உண்மையான விஷயம். மற்ற மாதிரி நீர் பாரும் சரியா சிங்கள மக்களுக்கு கொடுக்குற உறவு உரிமைன்னு பார்க்காமல் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிற உறவை உடைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமா இருக்கு. அதான் நடந்தது. மோட்டுத்தனமாக ஓட்டுக்கா குணம் ஏண்டா அவையில அன்றைக்கு அந்த ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்திருக்காது. என்னதான் தனிச்சிங்கள சட்டம் என்று சொன்னாலும் தமிழ் பகுதிகளில் தமிழ்ல தானே எல்லா அலுவலும் நடக்குது. தமிழ்ல தானே படிச்சவன் இல்ல பிரச்சனை சொன்னா நாங்க இப்ப டிரான்ஸ்லேஷன் கேட்க வேண்டி வந்துடும். நேரடியா போனா ஜட்ஜ் லெவலில் அங்க இருந்து அப்பாயின்மெண்ட் சிங்களத்துல நடத்துவார். அப்புறம் நீங்கள் இனி ஒரு ஆளை வச்சு டிரான்ஸ்லேஷன் செய்ய வேணும். இப்ப லோக்கல் லெவலில் இந்த கண்ட்ரில கூட நீங்கள் லிவர்பூல்ல ஒரு கொலை நடந்ததுன்னா அந்த கொலையை லிவர்பூல்ல இருக்கிறார்கள் ஜட்ஜ் அண்ட் ஜூரியா இருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த சுகாத்தியம் உங்களுக்கு வழியாக தெரியாது. அதனுடைய அப்ப இதுகள் கவனமா இருக்கணும். இப்ப நாங்கள் நடைமுறை ரீதியில கன பிரச்சனைகள் வரும். அதனுடைய தான் தமிழ் தேவை, சிங்களம் தேவை, எந்த மொழியும் தேவை. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீங்கள் இந்த கண்ட்ரிலேயே நாங்கள் மொழிபெயர்ப்பு கேட்கிறோம். அப்ப அந்த நாங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும். இந்த பிரச்சனை ஒரு சமுதாயம் வளருதுன்றது காரணம் உரிமைகளை அரசியல் பிரச்சனையாக்கி அதோட தங்கி முன்னேற முடியாம தவிக்கிற சனங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கனக கலைக்கிறோம். மற்றவனை மதிக்கிற சமுதாயம் பல இடத்துல விட்டு கொடுக்கும். ஏன்னா அதுல அவனுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனபடியத்தான் நான் பெருந்தன்மை ஒன்று இருக்கும். இப்ப வெள்ளக்காரன் பெருந்தன்மையா இருக்கிறான்னு நாங்கள் குறமான அவன் தண்ட விஷயத்துல கைவிட மாட்டான். நீங்கள் மொழிபெயர்ப்பு வைக்கலாம், எல்லாம் செய்யலாம், தமிழ்லையும் பேசலாம், கோயிலும் கட்டுங்க, மசூதியும் கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எந்த கொண்ட்ரோல்லாம் இங்க இருக்குன்றதுல அவனுக்கு தெரியும் என்ன மாதிரி கொண்ட்ரோல் பண்றோம். எங்களுக்கு அந்த கொண்ட்ரோல் இல்லாதபடியே தான் நாங்கள் தேவையில்லாத கொண்ட்ரோல் தேடி தெரியும். அந்த பிரச்சனை உண்மையில வக்கற்றவன் தான் இந்த வசதிகள் தர்றது அந்த பிரச்சனை. எனவே நாங்கள் இப்ப ரட்னாதிக்கு வந்தோம்டா அந்த கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் நாங்கள் வைக்கிறதுன்னு சொன்னா வட்டுக்கோட்டை பிரகடனம் ஒரு ரியாக்ஷனா வச்சதொழிய ரெடி பண்ணி வச்ச விஷயம் அல்ல. அதாவது ஒரு பட்டாரண்டோ அப்படின்னு நடக்குது, இதை பெரிய அநியாயம் நடக்குது, இதை நாங்கள் செய்ய வேணும். மக்கள் மத்தியில குறிப்பா இளைஞர் மத்தியில ஒரு சலனம் ஒன்று இருக்குது. அந்த சலனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும். இல்லாட்டா அவைகள் வேறு ஏன் செய்து விடுவார்கள். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் நெகோசியேட் பண்ணலாம். அப்ப நாங்கள் இப்போ ஒரு லிவரேஜ் தேடுறோம். லிவரேஜ்ண்டா அந்த கைத்தண்டால பாவி ஒன்றில் பலம் தேடுறோம், பார்லிமெண்டரி பலம் அல்லது ஒரு கைப்பலம் தேடுறோம். இந்த கைக்குள்ள அதை பிடிச்சு வைக்கணும். அதான் இளைஞர் பலம் வந்தோன்னா அப்புறம் அதையும் துப்பாக்கியால கூட எங்கட கையில வச்சிருப்போம். இப்ப எல்லாத்த நோக்கம் அல்லது அப்புறம் இந்தியா அப்படின்னா அதையும் கையில வச்சிருப்போம். இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் மக்களை பற்றி இங்கே ஒன்றும் இல்லை. அதாவது பூரணமாக செல்ஃப் கான்சியஸ் உள் முரண்பாடுகள் இல்லாத ஒரு திட்டம் இல்லைன்றதான் ரட்னான பொதுவான அது நான் சொல்ற வசனம். ரட்னான முறைப்பாடுகளை வாசிக்க எனக்கு தெரிஞ்ச ரட்னா இது தர்க்கியத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு தலைப்புறையா எழுதினது நாங்கள் போட்டு இந்த படம் போடுனாங்க. ஈழவர் இடக்குரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்தகம் நினைக்கிறோம். சரி, ஈழவர் எழுதிய வேடம் மட்டும் உடனடியா கொண்டு வந்தது. உண்மையிலே அது பெரிய ஒரு புத்தகம் இல்ல. ரட்னா தொகுத்து எழுதே இல்லை. அதுக்குள்ள ஒரு கொஹரன்சி இல்லை. அதாவது ஒன்று கொண்டு தொடர்பு இருக்காது. சில உள்ள வாசிக்க அது நோக்கம் அது முழு தர்க்கியதையும் வாசி கொண்டு போனாட்டா அதுல தொடர்பு வருவாங்க. ஏன்னா மற்ற அதுல காட்டு எழுதுவேன் சார்பாக பிரச்சனை வச்சு நமது ஊர் அது சொல்லி எழுதுவேன். அதுல வாஜா தான் ரட்னாண்ட அந்த தலைமை உரை என்னன்னு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி அந்த இதழுக்கு வியாக்கியானமும் விழிப்பும் கொடுக்குன்றதுல விளங்கும். அது இல்லாட்டா தெரியாது. சும்மா இப்ப இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா சில பேர் பைபிள் மாதிரி ஆகி கொண்டிருக்காங்க. இதை பாய்ச்சி விளங்குற இதுல இருக்கிற கோட்டேஷன் நாங்கள் ஏன் என்னால கலைக்க முடியும்னு சொன்னா அந்த டிஸ்கஸ் பண்ண முடியும். டிஸ்கஸ் பண்ணாம துவக்க கொடுத்து அனுப்பி போட்டு பொடி என்ன திருப்பி ஹீரோ சொன்னா அவன் என்ன செய்யறது? இப்ப கேள்வி என்னண்டா, இப்ப நீங்க சொல்றீங்க இது ஒன்று மக்கள்கிட்ட இருந்து வரையில அந்த தலைவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டது ஒன்று, மற்றது அது ட்ரெஜரியில இருந்து வர அது கட்சியின் ட்ரெஜரியில இருந்தான் அதை உருவாக்கினோம் என்று, மற்றது இது ஒரு கோரிக்கையா இல்லாமல் கோஷமா தான் இருந்ததுன்னு சொல்றீங்க. அதாவது கட்சிகள் வேறு ஒரு நோக்கத்துக்காக ஒரு லிவரேஜ் டூலா பாவிச்சிருக்கிறோம். இப்படி அது வைக்கப்பட்டிருக்கேங்க. இப்ப அதை எடுத்தா இதுல சின்ன ஒரு குறிப்பு ஒன்று இப்ப நாங்க ரட்னாண்ட மெயின் கிரிட்டிசம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இனம் என்ற உணர்வு எங்கள்கிட்ட வளரையில வளர்த்து வைக்கல. நீங்கள் அப்புறம் திணிக்கிறீங்க, எங்களை விட்டு போறீங்க, விட்டு போயிட்டீங்க, மாநகர சபையோ மண்ணாங்கடி போயிட்டீங்க. அப்ப எங்களை பொறுத்தவரையில உங்களை நம்பிக்கை இல்லை. அப்ப இப்ப நம்பிக்கையோட வந்தார்கள் எங்க போவேணும் தான் கேள்வி. இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் தான் இப்ப தமிழ்ல இளைஞர்களா போறார்கள். அப்ப அவையெல்லாம் பிறவாருண்டான ஆறுண்டாங்க. இவைகள் டிசல்யூஷன் பீப்புள். அப்ப அவைகள் அவைய தலைமை அவையில கைவிடுது. இப்ப அவைகளுக்கு ஒரு நெருங்கிய கைவிடுன்னு சொல்றேன். இவையில திருவாரந்தர வழியாக்கள் ஆரண்ட் இல்ல, உமாமேஸ்வரன் ஆரண்ட் இல்ல. இந்த தமிழீழ கோஷ்டி என்று தமிழரசு அல்லது தமிழரசு தான் பேசிக்கலி. தமிழ் காங்கிரசும் அதுக்குள்ள ஈடுபட்டபடியா தமிழர் கூட்டணி வந்தா பிறகு எல்லாரும் சொல்லி கண்டவர்கள் பட்டபடியால்
அவைகளை ரோட்ல விட்டாச்சு. ம்ஹும். அவைகள் என்ன செய்யறேன்னு சொன்னா அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி இப்ப விட்டு வச்சுக்கிற வழி. ஏன்னா அவைகள் ஜன அரசியல்ல ஈடுபடாதார்கள். இவளை நம்பி ஜன அரசியலுக்கு போனாங்க. அப்ப லொஜிக்கலி அவளுக்கு இப்ப கையில இருக்கிறது யாராவது இப்ப துவக்க பற்றி கதைக்கிறார்கள். இப்ப நாங்கள் கூட பகுதியா கட்சி நாங்கள் எங்களை பெருசு வளர்த்தாங்க தயவு செய்து பக்கம் கட்ட வேலை நான் ஏதோ இயக்கம் கட்டணும்னு சொல்றதே மரியாதை இல்லை. ஆனால் அப்படியான கதைகள் ஆகுது. குட்டிமணியாக்கள் ஏற்கனவே இயக்கத்தை வேற விதத்துல கருவியல் பாவிச்சாக்கள். நாடகராட அந்த புள்ளியோட நீண்ட உரையாடல் ஆழமான விஷயங்களை பார்த்துருக்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இதுல உங்களோட கருத்துக்களை பயந்து கொண்டவங்க மிக்க நன்றி. வணக்கம்.